மிஸ்டர் அண்ணாமலை சார், இந்த மதுரை ஜெயில் கிட்னாப் கேஸ் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. கடத்தப்பட்ட கைதியை விட கடத்தினவன் யாருங்கிறதா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மிஸ்டர் அண்ணாமலை, இந்த கேஸை நான் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்யூ சார். ஆமா, சுவாமிகளே கொஞ்சம் கண்ணத்தை இருக்காரு. வாடா கருவறை கந்தசாமி, கிண்டல் பண்ணாதீங்க சாமி. கோயில் கருவறை இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜாலி தான்டா. தீர்த்தத்துல சின்ன கலந்து வர பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிக்கிற. இங்க மட்டும் என்ன வாழ்றா, 50 ஏக்கர்ல ஆசிரமம், உங்களை சுத்தி 12 ராட்சியிலையும் பொண்ணுங்க. அத்தாவுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாள அந்த நடிகை. சரி சரி சரி, என்ன விஷயத்துக்காக வந்த? சாமி கிட்ட வாமா. வணக்கம் சாமி. குழந்தை MBA படிச்சிருக்கு, வேலை கிடைக்கல. அதான் சாமியோட தரிசனம் கிடைச்சா சீக்கிரம் வேலை கிடைச்சிருமேன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம். இவங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா நல்ல நேரத்துக்கு வந்திருக்கம்மா. சாமியோட 3 நாள் ஸ்பெஷல் பூஜை எல்லாம் இருக்கு. அதுல நீ கலந்துகிட்டா நீ நினைச்ச காரியம் மட்டும் இல்ல, நினைக்காத காரியம் எல்லாம் நடக்கும். எனக்கு லக்கு, SMS லாக்கு. சாமிக்கு அருள் வந்திருக்கு, அவ்வளவுதான். உன்னை மறந்து என்னை பார், என் கண்களை பார், உன் இதய கதவுகளை திறந்து விடு, இனிமையான காற்று வரட்டும். வா, அருகில் வா, வா. என் சக்தி என்ற எண்ணெயில் உன் பஞ்சு போன்ற உடலை திரியாக்கி ஒரு தீபத்தை ஏற்றப் போகின்றேன். என் அருகில் வா, வா. அந்த தீபத்தின் சூடு மெல்ல மெல்ல உனக்குள் பரவும். அதுதான் அதுதான் நீ நினைத்ததை எல்லாம் நிறைவேற்ற போகும் சக்தி. வா, இன்னும் வா, இன்னும் என் அருகில். நீ நான் என்று இல்லாமல் இந்த இறைவனுக்குள் ஒன்றாக ஐக்கியமாகிவிடு. ஜீவாத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவாத்மா. நான் பரமாத்மா. ராத்திரி நேரத்து பூஜையில், ரகசிய ராத்திரி வேளையில். ஹாய் சிக்கிலோ. அமைதி அமைதி அமைதி. பரமாத்மா மீது கோபப்படலாமா? கருவறை கந்தசாமி, கதவை மூடு, காற்று நிற்கட்டும். ஐயா இருக்காருங்களா? உள்ள இருக்காரு. ஆமா, வணக்கம் சார். வணக்கம். சந்தான சுவாமி ஆசிரமத்துக்கு போன எங்க பொண்ணு வீட்டுக்கு திரும்பவே இல்லைங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலீங்க சார். நமஸ்காரம் சாமி.
இந்த பொண்ணு உங்க ஆசிரமத்துக்கு வந்தாளா? இங்க தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்கப்பா. நான் ஆத்மாக்களை மட்டுமே பாக்குறேன், உருவத்தை பாக்குறது இல்லப்பா. உங்க ஆசிரமத்துக்கு வந்த இந்த பொண்ணு காணாம போயிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இங்க வரவங்களுக்கு அகந்த காணாம போயிருக்கு, ஆணவம் காணாம போயிருக்கு, ஏன் ஆசை கூட காணாம போயிருக்கு. நீ ஆளுங்க காணாம போயிருக்காங்கன்னு சொல்றியப்பா, ஆச்சரியமா இருக்கு. நீங்க போகலாம், ஆண்டவன் என்ன கூப்பிடலாம். ஓ மச்சான் எல்லாத்தையும் தேடி பாட்டு இருந்தா சரக்கு எங்கேயும் கிடைக்கலடா. கிடைக்கல என்னடா பண்றது? சரக்கு வாங்கிட்டு வர சொன்னல, அப்படியே கால மூஞ்சில பிடிச்சு அப்படியே எனக்கு சரக்கு வேண்டாம். ஏய், நடு ரோட்ல குடிச்சிட்டு என்னடா காண்டா? என்னடா முறைக்கிற? என்னடா என்னடா முறைக்கிற? நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஒரு குடிகாரன் சுட்டு கொன்னு இருக்கான். அந்த குடிகாரனை ஒருத்தன் கடத்திருக்கான். 4 போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டு. ஏன்பா அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நீ அங்க இருந்த இல்ல? ஆமா சார். கடத்தினவன் யாருன்னு அடையாளம் தெரியுமா உனக்கு? அடையாளம் தெரியாத அளவுக்கு கருப்பு துணியால முகத்தை மூடி இருந்தான் சார். எப்படி தாப்பா இருந்தாவன்? 6 அடி உயரத்துல ஆஜானு பாகுவா இருந்தான் சார். நம்ம மதுரை ஜெயிலர் கூட இதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருந்தார். இதை வச்சு என்ன தெரியுது? இந்த 2 பேரையும் கிட்னாப் பண்ணது ஒரே ஆளுன்னு தெரியுது. இந்த போட்டோல இருக்கிற பையனை எங்கேயாவது சவாரி கூட்டு போயிருக்க? இல்ல சார், நமக்கு தெரியாது சார். சரியா? அவன் என்ன சொன்னான்னு கேளு. இந்த பையனை எங்கேயா பாத்துருக்கீங்களா? தெரியல சார். கதவை தர, நான் வெளியே போகணும். இன்னும் சுத்துவேன். தர, உன்னை சுட்டு கொன்றுவேன். கதவை தர, சொன்னதை கேளு. சுற்றுவேன். சுமதி வேணும்.